புல் ஒர்க் அவுட் தான் ட்ரெயின் பண்ண போகிறோம். என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்கில்லில் வந்து 1ஆம் புல்லப்பு, அதுக்கடுத்தது ஃப்ரண்ட் லிவரு, அதுக்கடுத்து நார்மல் புல் ஒர்க் அவுட் தான் ட்ரெயின் பண்ணுவேன். புல் ஒர்க் அவுட் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, நார்மல் புல்லப்பு, க்ளோஸ் கிரிப்பு, அதுக்கடுத்தது ஆஸ்திரேலியன் புல்லப்பு, அப்படி எல்லா ஒர்க் அவுட்டும் போடும். ஃபஸ்ட்டு வார்மப்புக்கு வந்து கொஞ்சம் மசிலை போட்டுக்கினேன். அதுக்கடுத்தது ஸ்கில்லுக்குள்ளே போக போகிறேன். ஃபஸ்ட் வந்து என்ன ஒர்க் அவுட் போட போகிறேன்னா, ஃபுல் ஃப்ரண்ட் லிவர் தான் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ அதே 3 செட்டாக ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த ஸ்ட்ராடலு, இடம் பிடிச்சிட்டு ஹலோ, வண்டியை கொண்டு வந்துட்டு கிளம்பு. வண்டி நெக்ஸ்ட் வந்து ஹாஃப் ஃப்ரண்ட் லிவர், அதில் வந்து ஹோல்டு பண்ணணும் ஒரு 3 செட்டு. அதுக்கடுத்த அட்வான்ஸ் டக், அதுக்கடுத்த 1ஆம் புல்லப், போதும். அடிக்க வந்து வர எடுத்து போட முடியல. ஒரு செட்டு வீடியோ இப்படி மௌன மாட்டா இருக்கான். லே அட்வான்ஸ் டக்கு தான் ஹோல்டு பண்ண போகிறேன். முடிஞ்சால் அதில் வந்து டச் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். பார்ப்போம். மூன்றாவது வா வா இல்லை
அணில் பழம் பறிக்க வந்துருக்கோம். ஒர்க் அவுட் கடையில் இது மாதிரி ஏதாச்சும் ஆகணும், அப்போ நல்லா பூஸ்ட் கிடைக்கும். அது பாருங்க, சப்ஜா சீடு போல் இருக்கும்ல. செகண்ட் செட். फोर्टी kg டிப்ஸ். 5 2 15 ஒரு 5 அப்புறம் டெய்லி முப்பத்தஞ்சு. ஒன்று அடுத்து 30 கிலோவில் வெயிட் போட வரோம். இது ஈஸியாக இருக்கு. அடுத்து 20 கிலோ வெயிட்டட் புல்லப் ட்ரை பண்ண போகிறோம். கடவுளை வெயிட்டட் புல்லப் மட்டுமே போதும். நம்ம பைசப்ஸ் விங்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணதுக்கு ஃபோர் ஆர்ம். அதனால தான் வெயிட்டட் புல்லப் போட்டுட்டு அடுத்தது நம்ம பார்ப்போம். வெயிட்டட் புல்லப்லேயே நமக்கு வந்து ட்ரை ஆயிரும் உடம்பு. இருட்டுனால சீக்கிரம் இருட்டிட்டு, அதனால இருட்டு போய் புல்லப் மட்டும், வெயிட்டட் புல்லப் மட்டுமே போதும். வெயிட்டட் புல்லப் போடாத அன்னைக்கு மட்டும்தான் ஃபுல் ஒர்க் அவுட்டும் போட வேண்டிய மாதிரி வரும். இப்போ வந்து வெயிட்டட் புல்லப் போடனால அது மட்டுமே போதும். பைசப்ஸு, ஃபோராமு, விங்ஸு எல்லாமே ஆக்டிவேட் ஆகும், ட்ராப்ஸு. அதனால் இப்போ கடைசியாக 5 கிலோவில் புல்லப் போட போகிறோம். ஒன்றாம் புல்லப்புன்னு சொன்னால் பண்ணலை. ஒன்றாம் புல்லப் வந்து எப்படின்னா, அடுத்த ஒரு இந்த வாரத்தில் அடுத்த ஒரு ஃபுல் டே உண்டு. அன்னைக்கு வந்து ஒன்றாம் புல்ல ட்ரெயின் பண்ணு. இன்னைக்கு பண்ண முடியல, அடுத்தது பண்ணு. இப்போ அடுத்த கடைசியாக கமாண்டோ புல்லப் போட்டுட்டு 3 செட்டு போட்டுட்டு முடிப்போம். ரெண்டு செட் இருக்கு. நான் 2 வருஷமா ட்ரெயின் பண்ணேன். சிரிக்காதுல, சிரிப்பாட்டிட்டு இருக்கான். நான் 2 வருஷமா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். 2 வருஷமா ட்ரெயின் பண்ண வரோம். இப்போ தான் ஃப்ரண்ட் லிவர், ஒன்றாம் புல்லப் அதை மாதிரி இதெல்லாம் அன்லாக் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னு நீங்கள் பார்த்துருங்க. நீ எடுத்த உடனே எதுவுமே பண்ண முடியாது. கொஞ்சம் பொறுமையாக தான் லேர்ன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்து கெயின் பண்ணுங்கள், புஷ்அப் புல்லப் எல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் ஸ்கில் ட்ரெயின் பண்ணுங்கள். சரி, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் செட்டு போயிடலாம். கமாண்டோ புல்லப் இது வந்து உங்களுக்கு ஒன்றாம் புல்லப்புக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து உங்களுக்கு இந்த விங்ஸ் ஃபுல்லாக பிடிக்கும். அடுத்த செட்டு லாஸ்ட் செட்டு, கடைசி செட்டு. இதோட இன்னைக்கு உள்ள ஃபுல் ஒர்க் அவுட் முடிஞ்சு நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம். வாங்க ட்ரெயின் பண்ணுவோன்னு யாரை கூட்டியாலே போயிட்டாங்க ஐஸ்.
எனக்கு சிரிப்பு வரல. எட்டில் தனியாக பண்ணுங்க சரியா? தளர்ந்தாச்சு சரிச்சு. நாளைக்கு வந்து லெக் டே தான் போடுவேன். அதுக்கு வந்து வெயிட் யூஸ் பண்ணுவேன். ஆனால் நிறைய பேர் வெயிட் யூஸ் பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் காலையே போட மாட்டாங்க. ஆனால் நான் வந்து வெயிட் யூஸ் பண்ணி தான் போடுவேன். ஏன்னா என் கால் வந்து சின்னதாக இருக்கனால வெயிட் வச்சு நான் வந்து பெரிய வேலை மாற்ற போகிறேன். நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பாய் காய்ஸ்.